கூர்க் அழகான சூழ்நிலை, அமைதியான ஒரு இடம், சில்லுன்னு ஒரு காத்து, சூரிய ஒளி, 80-100 அடி மரங்கள், ஆறு, காவேரியின் இடம். வேற என்ன வேணுங்க? காஃபி. ஆஹா, எங்க பார்த்தாலும் காஃபி பிளான்டேஷன், எங்க சுத்தினாலும் ஸ்பைசஸ். இதோட ஒரு கிரவுண்டிங் தேவை இருக்குமா, எங்கன்னா கிடைக்குமா அப்படின்னு நான் எண்ணினேன். கூர்க்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு யதார்த்தமாக தான் அமைஞ்சது. எனக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் வேணும்னு நினச்சேன். கிரவுண்டிங்கும் ரொம்ப தேவைப்பட்டது. அந்த தலைக்காவேரியில் அழகா ஆற்றுல எல்லாரும் நடந்து போகும்போது சில்லுன்னு காலில் வரக்கூடிய அந்த ஆறோட ஆசீர்வாதம், அழகான பெரிய பெரிய மரங்களுக்கு நடுவுலேருந்து வரக்கூடிய சூரிய வெளிச்சம், மிருகங்கள், யானை, என்ன ஒரு அழகு! அழகான பூக்கள், அழகான பழங்கள், விதவிதமான ஸ்பைசஸ் அண்ட் வாசனைகள், காஃபி, எங்கே சுற்றினாலும் காஃபி. நம்ம நெகட்டிவ் எனர்ஜி அப்படியே எடுத்து ஒரு பாசிட்டிவ் சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு இடங்க இது. கண்ணால் பார்த்ததை, காதால் கேட்டதை, மனசார அனுபவிச்சதை என்னால் பகிர முடியுமான்னு தெரியல. வாட்டர் ஃபாலோட சத்தம், குட்டி குட்டி சிட்டுக்குருவிகள் பறந்து போகிற ஒரு சத்தம், பட்டாம்பூச்சிகள் என்ன, வண்டுகள் என்ன, இயற்கை சூழ்நிலையில் அழகான பூக்கள், வண்ண வண்ண பூக்கள், அது என்ன ஒரு அழகான சீன் அதுங்கிறத என்னால் மனசார உணர முடியுமே தவிர வார்த்தைகளால் உங்ககிட்ட பகிர முடியல. ஆனாலும் காட்சிகளால் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டருங்க. அன்றாட இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்லேருந்து நம்ம தள்ளி போய் நேச்சரில் கிரவுண்டிங் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒரு ரீசார்ஜ் இருக்குது தெரியுங்களா, அது மனசுக்கு ஒன்று இல்லைங்க, உடம்புக்கு, நம்மளோட உள்ளத்துக்கு, எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் ரீசார்ஜுங்க. ஏன்னா நம்ம இருக்கிறது எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம எதை பார்க்குறோமே அதுவாகவே நம்ம மாறிடுவோம். நம்ம நேச்சரோட ஒன்றி போயிடுவோம், நமக்கே தெரியாது எப்படி அப்படின்னு.